குரு துணையுடன் அன்னையின் வழிகாட்டலில் வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு மென்மேலும் உயர அன்னையின் தவச்சாலைக்கு அழைக்கிறோம். இடம் காசி தர்மம், கடையநல்லூர், தென்காசி மாவட்டம். கால் 9363701116. கட்சியை பலவீனப்படுத்த நினைத்தவர்கள் மீண்டும் கட்சிக்குள் சேர்க்கப்பட மாட்டார்கள் என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கூறியுள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சரத்பவார் இருந்த நிலையில் அவரது அண்ணன் மகனான அஜித் பவார் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜக கூட்டணியில் இணைந்து மகாராஷ்டிரா துணை முதல்வராக பொறுப்பேற்றார். அஜித் பவார் தலைமையில் உள்ள கட்சிதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றதை அடுத்து சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு என்ற பெயரில் கட்சியை நடத்தி வருகிறார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 10 தொகுதிகளில் போட்டியிட்ட இவரது கட்சி 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் 4 தொகுதிகளில் போட்டியிட்ட அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதோடு பிரதமர் மோடி அமைச்சரவையில் தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரபுல் படேலுக்கு கேபினெட் அமைச்சர் பதவி கோரப்பட்ட நிலையில் இணையமைச்சர் பதவி வழங்க பாஜக முன்வந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அஜித் பவார், பாஜக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், அதுவரை நாங்கள் காத்திருப்போம் என்று கூறியிருந்தார். மக்களவைத் தேர்தலில் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு போதிய வெற்றி கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சியான பாஜகவும் தங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க மறுப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் வருந்துவதாகவும் இதனால் மீண்டும் சரத் பவாரோடு சேர அவர்கள் விரும்புவதாகவும் தகவல் வெளியானது. மகாராஷ்டிராவில் இந்த ஆண்டு இறுதிக்குள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் அவர்கள் அதற்கு முன்பாக சரத் பவாரோடு இணைய திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவர்களை சரத் பவார் ஏற்பாரா என்ற கேள்வி எழுந்தது. இதுகுறித்து அவர் கூறுகையில், கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என நினைத்தவர்கள் மீண்டும் கட்சிக்குள் சேர்க்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தாத, கட்சிக்கு பலம் சேர்க்கக்கூடிய தலைவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். கட்சியின் தலைவர்களும் தொண்டர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் மட்டுமே சேர்க்கப்படுவார்கள் என சரத் பவார் கூறியுள்ளார்.